சார் ஒண்ணுமே இல்ல சார். இதுல ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க இதுல கொஞ்சமா தார் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு கோடி ரூபாய் தாரோட உலகத்துல இப்படிதான் போடுறாங்களா? இல்ல ஒண்ணுமே இல்ல சார். எந்த பாத்துக்கு ஒரு பசா இல்ல சார். இதுல எங்கெல்லாம் கண்டா எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க. பல பவுடர் விவசாயிகளை ஏமாத்துறது. பாருங்க வர சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. இது எதனா ஒட்டுதல ஏனா ஒட்டுதா? இது ஏனா ஒட்டுதா? வண்டி ஏதாவது கொஞ்சம் அடிக்கிறத பாருங்க. கத்திரி வெயில் அடிக்குது. கத்திரி வெயில் அடிக்குது. 10 நாள் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது பாருங்க. பாருங்க ஒண்ணுமே இல்ல. காலை தான் தேய்க்கிறோம். இது பிரேக் அடிச்சா எங்க இருக்குதா? பாருங்க ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க இதுல. வெறும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே கலந்து போடுறோம். தாருன்றது கொஞ்சம் கூட நாத்துமே கிடையாது. அந்த ஆயில் தான் என்ன இருக்குது? பாருங்க பாருங்க எப்படி இருக்காது பாருங்க. ஒரு வண்டி கலவை வாங்கணும். ஒரு டிராக்டர் போக முடியுமா? திருட்டு பறிக்க முடியுமா? எப்படி போய் கல்குவாரி வண்டிலாம் வந்து 25,000 ஒண்ணுமே பாருங்க பாருங்க ஒண்ணுமே யாரு திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஜல்லி தார் உழுதுருமா? அப்படி என்னைக்காவது தார் உழுந்துருக்குமா? ஐயா பாருங்க. தானியத்தை கூட இந்த அளவுக்கு தோத்த முடியாதாட்டுங்க. நல்லா தூத்தலாம் நீங்க. எவ்வளவு நாள் ஆகுது இந்த ரோடு போட்டு? ஐயா 9ஆம் தேதி போட்டதுங்க ஐயா. 9/4/2026. இன்னைக்கு 25/4/26. எத்தனை நாள் ஆச்சுங்க? 18 நாள். தானியம் தூத்துற மாதிரி இருக்கு. இதுல தார் இருந்தா 16 நாள். எல்லா கவர்மெண்ட் பாருங்க. இதுல தார் இருந்தா இந்த மாதிரி தோத்த பாருங்க. இந்த தார் எந்த உலகத்திலயாவது கிடைக்குமா பாருங்க. வெறும் ஆயிலுங்க. வெறும் ஆயில். என்னங்க இருக்கு? ஒண்ணு தேய்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எத்தனை குடும்பத்துல பயிரிடுறாங்க தெரியுங்களா ஒரு நாளைக்கு? சொல்லுங்க பாக்கலாம். ரோடு இல்ல இருந்து என்ன பண்ணல இல்லன்னா என்ன பண்ணலாம்? 10 வருஷம் கழிச்சு ரோடு போட்டு இது ரோடு 15 வருஷம் பாருங்க. இதுல 2025ல வேலை செஞ்ச மாதிரி போர்டு போட்டாங்க. 2025ல 3 தடவை பில்லியன் சாப்பிட்டு பிரச்சனை பண்ணி 6 மாசத்துல முடிக்கிறோம்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. போட்டது பாத்தீங்கன்னா 15 நாள் ரோடு போட்டு முடிச்சாங்க. பாருங்க தூத்திரம் பாருங்க. ரோடு தூத்திரம் ஒரு பீஸ் கட்டியாக்கிற பாருங்க. கவர்மெண்ட் பாருங்க. ஒரு பீஸ் கட்டியாக்கிற பாருங்க. வேணும்னே எந்த அரசு அதிகாரியும் குறை சொல்ல, எந்த ஒப்பந்தாரையும் குறை சொல்ல. உண்மை அத்தனையும் உண்மை பாருங்க. வந்துங்க எங்க வயித்துல அடிச்சுட்டாங்க. அரசனையும் சுத்தமா வீணாக்கிட்டாங்க. கார் இது மாதிரி ஓட்டி தூத்த முடியுமா? கார் தூத்த முடியுமா? உலகத்திலே கண்டுபிடிச்ச தார் இது மட்டும் தாங்க. சாதனூர்ல கண்டுபிடிச்ச தார் இதுதாங்க. மிகப்பெரிய ஸ்கேம். போய் பாருங்க. அனைத்தும் முறைகேடு, முறையற்ற சாலை, தரமற்ற சாலை. இது உதவாத சாலை. இது பாருங்க. யார திருப்பி பண்றது, யார இது பண்றது பண்ணிருக்காங்க தெரியும். போட்டாங்கன்னா அவனே பாருங்க. எங்க மூஞ்சி பார்த்து கேட்கட்டும், வரட்டும். எந்த அதிகாரி இங்க பரவாயில்லைங்க. காலையில இருந்து உள்ள நுழைய கொள்ளி தார் உள்ள போயிருக்கு. அங்கேயும் எல்லாம் பதிஞ்சிருக்கு. இது ஒரு இடம் இல்ல, எல்லா இடமும் இதே சாலையை போட்டுவிட்டா யார் வீடு போறது? இதெல்லாம் வந்து விழுந்தா என்ன மண் ரோட போட்டுருந்தா கூட நிம்மதியா இருக்கும். சல்லியே போட்டுக்கலாம். ஜெல்லியே போட்டு தானியத்தை தூத்தினா காத்து அடிச்சா தூச்சலாம். வேதம் பாருங்க. ஒண்ணுமே இல்ல. இது தாருக்கு பதிலா ஏதோ ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தார் கையில ஆயில் கருப்பா ஆயில். தாரா இல்ல ஆயிலா? அது தெரியும். இதுல வெறும் கவர்மெண்ட் தான் தெரியும். அதிகாரி 2 ரோடு பிளாக் பண்ணிட்டு போராட்டத்துல உட்கார்ந்துரும். ஹைவே நெடுஞ்சாலை வந்து கண்டிப்பா வந்து உட்காருவோம். கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட விவசாய குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்காருவோம். அத பண்ணுவோம். இது வரைக்கும் எங்களை வந்து பாக்கல. இந்த செய்திகளை அவங்க வந்து பலகட்ட பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம். வீடியோ ஆஃபீஸ்ல லெட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறோம். ஒப்பந்ததாரருக்கு தொலைபேசியில சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து பில்லு வாங்குறதுக்கு வழி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும்